வெல்கம் டு பொன்மணி வ்ளாக்ஸுங்க. இன்றைக்கி வந்து சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை பொங்கலுங்க. நம்ம வந்து நார்மல் அரிசியில் செய்கிறத விட சிறுதானியத்தில் செய்கிறப்ப நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. நான் இந்த சின்ன டம்ளரில் வந்து 1.5 கப் வந்து திணை அரிசியும் 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு, இப்போ வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா 3/4ங்க. அதுவே 3 டம்ளர் தண்ணி அதில் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து நம்ம ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. விசில் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நல்லா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேஷ் ஆகி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நெய், அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய், ஜீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிளகு வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கலாமுங்க. அந்த நெய்லேயும் முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொங்கலுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு வாசனை, நல்ல ஒரு அரோமா கிடைக்குங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார் வந்து சூப்பர் காம்பினேஷனுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.